கூட நாங்களும் போலான்னு தான் இருக்கோம். அதனால நாங்களும் கிளம்பிட்டோம். எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நாங்க சொல்றேன். இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கார் நிக்குது இல்லையா, இந்த காரை வந்து எடுத்துட்டு போய் அவன் இது யாரா காசு கொடுத்து வாங்குறா? என் அண்ணனோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து ஓல்டு மாடல் கலெக்ஷன்லாம் வந்து நல்லா அந்த காரை கொடுக்கறதுக்காக இவர் போலான்னு இருந்தாரு, அவர் கூட இவர் போலான்னு இருந்தாரு, இவர் கூட நாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். இவரை கூட்டு இவர் காரும் ஓட்ட தெரியாது, காரை கழுவவும் தெரியாது, எத்தனை வீல் இருக்குன்னு தெரியாது, இவரை ஏன் கூட்டு போலான்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஆனா நான் கூப்பிடவே இல்லைண்ணா. இவன் தானே ஒரு மாதிரியா இருக்கு, நான் வரேன் மாரியா இருக்கா? மாரியா இருந்துச்சுன்னா ஆகி போனோம். அதை விட்டு இங்க வெளியில எல்லாம் போக கூடாது. இவன்ட்டு இருக்கிறது எங்கள்கிட்ட அப்படி என்ன இல்ல. இல்லண்ணா, உங்கள்கிட்ட எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? அதாவது தேவையில்லாதது இது மட்டும் தான் அந்த ஆபீஸ்ல. சோ இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் போறோம். டெஃபினெட்லி. சோ வந்து நாகப்பட்டினம் எதுக்காக போறோம் அப்படின்னா, இந்த காரை உள்ளூர்ல யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. இது ஆனா உண்மையிலே இது உங்க காரானா? உண்மையாவேண்ணா, எங்க அண்ணனோட கார். எங்க அண்ணன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்படியா? அது உங்க அண்ணன் பேர் என்ன? எங்க அண்ணன் பேர் மகேஷ் குமார். மகேஷ் குமார். TN22AB137. அவங்க அண்ணன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு மட்டும் பாருங்க. கொடுத்துட்டு நாளைக்கு நீ ஏன் வர? எனக்காவது அவன் தனியா போனா ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால நான் கூட இருந்து கார் ஓட்டுவேன். எனக்கு இவர் தான் கிளீனர். ஒரு வண்டி அடிக்கடி தொடப்பாரு. நாங்க 2 பேரும் போய் காரை கொடுக்க போறோம். உங்களுக்கு இங்க வேலை இருக்குல்ல, இது ஒரு கார், சின்ன காரு. நாங்க போயிட்டு வரோம். எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி, நாங்க கிளம்ப போறோம். நீங்களும் எங்க கூட வாங்க. போய் நாகப்பட்டினத்துல இருந்து காரை விட்டு வந்துருச்சு. டயட் கீட்டெல்லாம் சொன்னேன். இது விரல விட்டு சாப்பிடலாமா? கையெல்லாம் கிடந்து நடுக்குது இதெல்லாம் பார்த்தாலே. நான் சாப்பிட மாட்டேன் பிரதர். நீங்க டயட்ல இருக்கீங்க. ஓகே, சோ அப்ப நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பெண்கள் விரல் வாங்குவோம். இதோ வாங்கியாச்சு. லேடி இல்ல அந்த காரை இடிச்சாலும் அது ஒண்ணும் ஆகாது. இந்த காரை எல்லாரும் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மெட்டாலிக் பாடி, இப்ப வர்றதெல்லாம் ஃபைபர் பாடி. என்ன மெட்டாலிக்னா புரியல. என்ன பண்ணும்? மேக்னெட்டை பார்த்தா இழுக்குமா, ஒட்டிக்குமா, என்ன? மெட்டல் பாடி. நான் ஆக்சிடென்ட் எல்லாம் பெருசா இதனால ஆகாதுண்ணா. ஏன்டா போறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகும், செத்து போயிருவோம். அப்படி பேசாதீங்கடா முதல்ல. காரை பத்தி எனக்கு தான் ஃபுல்லாவே தெரியும். என்ன மாடல்? ஆல்டோ 2007 மாடல் LXi பெட்ரோல் வேரியன்ட். தெரியுமா? LXA? இது லோகேஷ் கனகராஜுக்கு கமல் சார் கொடுத்தாரு. LXiனா பெட்ரோல் இன்ஜின். அப்படியா? ஆமா. இதுல VDI ன்னு ஒன்னு இருக்கு. வீடியோ இல்ல முதவி VDI டீசல் வேரியன்ட். காரை பத்தி என்கிட்ட கேளுங்கடா, நான் சொல்றேன். பை தி வே நாங்க இந்த கார்ல தான் போறோம். கார் சும்மா மஜாவா இருக்கு. இந்த பாடி தானே? இல்ல டென்ட் விழுவுதான்னு பார்த்தேன்.